பிரான்சில் வசிப்பிட அட்டை புதுப்பிப்பதில் ஏற்படும் கடுமையான தாமதம் மற்றும் முன்பதிவு கிடைப்பதில் உள்ள சிக்கல்களை கண்டித்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அமைப்பு ஒன்றின் ஒருங்கிணைப்பில் நேற்று முன்தினம் நாட்டின் பல்வேறு மாகாண அலுவலகங்கள் முன்பாக தீவிர போராட்டங்கள் நடைபெற்றன. நான்ட், ரென், லில், துலூஸ் மற்றும் மார்சே போன்ற முக்கிய நகரங்களில் நடைபெற்ற இந்த போராட்டங்களில் புதுமையான முறைகள் கையாளப்பட்டன. உதாரணமாக, ரென் நகரில் மாகாண ஒலிம்பிக் போட்டிகள் என்ற பெயரில் கேலியான போட்டிகள் நடத்தப்பட்டு அட்டை பெறுவதில் உள்ள சிரமங்கள் கிண்டல் செய்யப்பட்டன. தற்போதைய டிஜிட்டல் முறையினால் அதிகாரிகள் யாரையும் நேரில் தொடர்பு கொள்ள முடிவதில்லை என்று போராட்டக்காரர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். 12 மாத கால அட்டையை புதுப்பிக்கவே கிட்டத்தட்ட ஓராண்டு வரை காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவுவதாக அவர்கள் வேதனை வெளியிட்டனர். இந்த கடுமையான கால தாமதத்தால் பிரான்சில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் தொழிலாளர்கள் தங்களின் வேலைவாய்ப்பு, சமூக பாதுகாப்பு மற்றும் மருத்துவ உதவிகளை இழந்து சட்டவிரோதமாக தங்கும் நிலைக்கு தள்ளப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு முதல் கொண்டுவரப்பட்ட இத்தகைய ஆன்லைன் விண்ணப்ப முறையில் உள்ள குளறுபடிகளை சுட்டிக்காட்டி பிரான்சின் உச்ச நிர்வாக நீதிமன்றம் கடந்த மே மாதம் அரசை கடுமையாக கண்டித்ததுடன் இந்த குறைபாடுகளை 6 மாதங்களுக்குள் சரி செய்ய உத்தரவிட்டுள்ளது. 10 ஆண்டுகள் செல்லுபடியாகும் அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் இதே நிலைதான் நீடிக்கிறது. உரிய நேரத்தில் அட்டை புதுப்பிக்கப்படாவிட்டால் எனது வேலையை இழக்க நேரிடும் என்று தாதி ஒருவர் தெரிவித்துள்ளார்.